ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு காலாக் அகாடமி. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். இது வந்து நம்ம பெய்டு பேட்சில் கொடுத்த டேட்டா தான். இதுக்கு பேர் அதாய் தின்கா சோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரண்டாம் தரையின் போரில் முகமது கோரி பிருத்திவிராவ் சவுகானை வந்து தோற்கடிக்கிறார். தோற்கடித்த பிற்பாடு இவங்க பிருத்திவிராவ் சவுகான், சவுகான்கள் எந்த பகுதியை ஆட்சி பண்ணாங்கன்னா ராஜஸ்தானில் ஆஜ்மீர் அப்படிங்கிற பகுதி. அந்த பகுதியில் நான் உடனடியாக மசூதி தொழுகை நடத்துறதுக்கு மசூதி மாதிரி ஒரு அமைப்பு வேணும்னு கேட்டாங்க. அப்போ இந்த பிருத்திவிராவ் சவுகானோட தாத்தா விக்கிரகராஜான்னு சொல்லுவாங்க, இல்லை நான்காம் விஷால் தேவா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஆஜ்மீர்ல வந்து ஒரு சமஸ்கிருத கல்லூரி கட்டியிருப்பார். அதுக்குள்ள சரஸ்வதி கோவிலும் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இதை ஒரு 2.5 நாள்ல ஒரு மசூதி மாதிரியான ஒரு அமைப்புக்கு மாத்துறாங்க. இது முழுசா மசூதியா மாறுறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் எடுத்துக்கிச்சு. 1892 ஸ்டார்ட் பண்றாங்க, 99 தான் முடிஞ்சது. பட் இது வந்து இவர் 2.5 நாள்ல மசூதியா மாத்துறதுக்கான ஒரு வடிவமைப்பு கேட்டதுனால உடனடியாக 2 நாள்ல மாத்தி கொடுத்துட்டாங்க. அதனால இந்த மசூதிக்கு பேரு 2.5 நாட்கள் கொட்டகைன்னு சொல்லுவாங்க. அதாய் தின்கா ஜோன்புரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா ஆஜ்மீர்ல இருக்கு. இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா இந்தியாவில் அரேபியர் அதாவது இஸ்லாமியர்களால கட்ட தொடங்கப்பட்ட முதல் மசூதி இதுதான். ஆனா முடிக்கப்பட்டது குவாத்துல் இஸ்லாம் அப்படிங்கிறதுனால முதல் மசூதிக்கான கிரெடிட் வந்து குவாத்துல் இஸ்லாமுக்கு போயிடுச்சு. ஏன்னா இது தொடங்கப்பட்டது 92 தொடங்கியிருப்பாங்க. இரண்டாம் தரையின் போர் முடிந்த பிற்பாடே இது வந்து தொடங்கப்பட்டிருக்கும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மசூதியோட அமைப்பு. இது வந்து இதோட ஃபுல் வியூ. காலாக் அகாடமியோட GS பேட்ச் 1899, தமிழ் பேட்ச் 1333. இந்த ஆஃபர் தீபாவளி வரைக்கும் இருக்கும். தேங்க்யூ.